2 விதங்களில் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் நிறைய பரிகாரங்களை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம வந்து பண்ணலாம். அது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் அந்த கிரகங்கள் வந்து அமரும்போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தலத்துக்கு போயிட்டு நம்ம வந்து பரிகாரங்கள் பண்ணலாம். இரண்டையும் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு ரெமெடி என்பது நமக்கு வந்து கிடைக்கும். அதான் வந்து உண்மை. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா கோமாதா பூஜை அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ விஷக்கன்னிகா தோஷம் தான், கோமாதா பூஜை பண்ணால் அந்த தோஷம் வந்து விலகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான அன்பர்களுடைய கருத்துக்கள் வந்து அதுதான். அப்போ கோ பூஜை என்பது நல்லதா, கோமாதா பூஜை என்பது இந்த விஷக்கன்னிகா தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுவோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நிவர்த்தி பண்ணுவோம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை வந்து எந்த நாளில் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து கோ பூஜை அப்படிங்கும் போது பரணி நட்சத்திரத்தில் பண்ணால் நல்லது, பூர்வ நட்சத்திரத்தில் பண்ணால் நல்லது, பூரோட நட்சத்திரத்தில் பண்ணால் நல்லது, வெள்ளிக்கிழமையில் பண்ணினால் நல்லது அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து இருக்குது. ஆனால் அதை விட நிறைய சுட்சமங்கள் வந்து இருக்குது. எந்த நாளில், எந்த தேதியில், எந்த யோகத்தில், எந்த காரணத்தில் பண்ணினா நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். குறிப்பாக வந்து நாம யோகம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நாம யோகம் வந்து திருதி, வேதிபாதம், மகேந்திரம், அதே போல் விஷ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த 6 நாமயோகங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து கோ பூஜை பண்ணுறீங்க, கோமாதா பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக வந்து பலனளிக்காது. எப்போ பண்ணால் பலனளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட எப்போ பண்ணால் பலனளிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளை ஒதுக்கி எல்லா வேலையும் விட்டுட்டு நம்மகிட்ட மாடு இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதை தேடி போகலாம். இப்போலாம் சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாடுலாம் வந்து இல்லை, கண்ணுக்குட்டியோடு அதில் வந்து கிடைக்கணும். நமக்கு பசு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்ணுக்குட்டியோடு கிடைக்கணும். அப்போ அது எதுக்காக நம்ம வந்து மெனக்கட்டு பண்ணும்போது அதனோட பலன்களை வந்து நம்ம அனுபவிக்க வேண்டாமா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த வேதிபாதம், மகேந்திரம், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருதி, வேதிபாதம், மகேந்திர நாமயோகம், விஷ்கம்ப, கண்டம், பரிக நாமயோகம், இந்த 6 நாமயோகங்கள் இருக்கும்போது இந்த கோமாதா பூஜையை வந்து பண்ணிடாதீங்க. பலன் வந்து டெஃபினட்டாக வந்து கிடைக்காது. அடுத்தது எப்போ பண்ணனா நல்லது அப்படின்னு பார்க்கும்போது சௌபாகியம், வியாகாதம், சாத்திய நாமயோகம் இருக்கும்போது பண்ணுங்க. பலன் வந்து கை மேலே உடனே கிடைக்கும். தைத்துளை கரணம் இருந்தாலும் பண்ணுங்க, உடனே வந்து பலன் கிடைக்கும். சூலம், வரியம், வைத்திருதி நாமயோகம் இருக்கும்போது பண்ணுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கரசை கரணம் இருக்கும்போது பண்ணிக்கலாம் தாராளமாக. அது இல்லாமல் அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் நாமயோகம் இருக்கும்போது பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். இருக்கிறதுலே பெட்டர் என்ன தெரியுங்களா? அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம், இந்த 3 நாமயோகங்கள் இருக்கும்போது எவர் ஒருவர் கோமாதா பூஜையை வந்து பண்ணுகிறாரோ, எந்த நோக்கத்திற்காக பண்ணுகிறாரோ அந்த நோக்கம் உடனே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியம். ஸோ அதனால் வந்து என்னென்னா இதுக்கு மேலே கோமாதா பூஜை வந்து நீங்கள் எதுக்காக ஏதோ ஒரு தேவைக்காக பண்ணுறீங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து வீடு கட்டிட்டு கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரக பிரவேசத்திற்கு வீட்டுக்குள்ளார வந்து நம்ம வந்து பசுவையும் கண்ணையும் வந்து அழைச்சிட்டு வந்து அதுக்குண்டான வழிமுறைகள், பூஜைகளுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே வந்து நம்ம கொண்டு வரோம். அதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த வஜ்ரம், சுப்பிரம் நாமயோகத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா பலன் வந்து 1000 மடங்கு அதிகமாக வந்து அது நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து ரெகுலராக வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விஷகன்னிகா தோஷத்துக்கு வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த வில்வம். வில்வம் வந்து நிச்சயமாக அனைத்து தோஷத்தையும் வந்து நிவர்த்தி பண்ணி தரும். இந்த வில்வ இலையால் சிவனுக்கு வந்து அர்ச்சனை வந்து செய்யணும். இது எல்லாரும் சொல்கிறது தானே, அதுவும் வந்து உண்மைதான். ஆனால் வந்து என்னன்னாக்க எந்த நாளில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வந்து குறிப்பிட்ட திதிகள், குறிப்பிட்ட ராமயோகங்கள், குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்கும்போது நீங்கள் போய் பண்ணக்கூடாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கிழமையை விட நட்சத்திரம் பலமானது, நட்சத்திரத்தை விட திதி பலமானது, திதியை விட யோகம் பலமானது, யோகத்தை விட கரணம் பலமானது. ஸோ இப்படிலாம் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து சிவ வழிபாடா ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் நல்லது, முருகன் வழிபாடா செவ்வாய்க்கிழமை பண்ணால் நல்லது, மகாலட்சுமியா கோமாதா பூஜையா வெள்ளிக்கிழமை பண்ணால் நல்லது, இப்படி கிழமைகளிலேயே வந்து நின்றுட்டு கூடாது. ஒரு சிலர் அதையும் தாண்டி நட்சத்திரத்துக்கு வருவாங்க. இப்போ சிவ வழிபாடு கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் பண்ணால் நல்லது, கோமாதா பூஜை பரணி பூராடத்தில் பண்ணால் நல்லது, நட்சத்திரத்துக்கு வருவாங்க. ஆனால் அதை விட பலமான திதிக்கோ, அதை விட பலமான நித்திய நாம யோகத்துக்கோ, அதை விட பலமான கரணத்திற்கோ யாரும் வந்து வரது கிடையாது. ஏன்னா அதை பற்றி யாருக்கும் வந்து தெரியறதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திதி யோகம் கரணம் என்பது வந்து ஒரு 2015க்கு பிறகு இருந்து ஓரளவுக்கு ரொம்ப வந்து ஒரு புரிதலோட நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து
அதையெல்லாம் தெரியாத ஜோதிடர்கள் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கிழமையை விட நட்சத்திரம் பலம், நட்சத்திரத்தை விட பார்த்திங்கன்னா திதி பலம், திதியை விட யோகம் பலம், யோகத்தை விட கரணம் பலங்கிறத உணர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30-40% ஜோதிடர்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எல்லோரும் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. இன்னும் வந்து ஒரு 50-60% நண்பர்கள் இந்த பக்கம் வந்து இன்னும் வந்து திரும்பவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான தகவல். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு அனுபவங்கள் வந்து பார்க்கும்போது 25 வருட அனுபவங்கள், என்னுடைய அனுபவங்கள். அதில் குறிப்பாக திதியோகரணத்தில் வந்து 2010 என்னுடைய அனுபவங்கள் வந்து அதிகம். இதை பாடத்திட்டமாக இந்த திதியோகரணத்தில் யாருமே நடத்தாத ஒரு பாடத்திட்டமாக, ஏன்னா திதியோகரணத்தை நிறைய பேர் வந்து பாடமாக நடத்திட்டு இருக்காங்க, கரெக்டுங்களா? திதியோகரண பாடத்திட்டம் வந்து 2015 வந்து நடத்தப்பட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க திதியோகரண பாடத்தை வந்து நடத்துவதற்கு. குறிப்பாக வந்து 2017 திதியோகரண பாடத்திட்டம் நானும் வந்து நடத்திட்டு இருக்கேன். பிறருடைய மெத்தடுக்கும் என்னுடைய மெத்தடுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. அவங்க சொல்கிற விதிமுறைகள் வேறு மாதிரி இருக்கும், நான் சொல்கிற விதிமுறைகள் வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? அவங்க சொல்கிற கோவில்கள் பரிகாரங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும், நான் சொல்கிற கோவில்கள் பரிகாரங்கள் என்பது வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து பிறரால் நடத்தப்படக்கூடிய திதியோகரண பாடத்திட்டத்துக்கும் என்னால் நடத்தப்படக்கூடிய திதியோக பாடத்திட்டத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் வந்து கிடையாது, சரிங்களா? அதை எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நம்மளது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடையது நீங்கள் வகுப்புக்கு போய் பாருங்கள், அது உங்களுடைய பிரியம். அது சிரமமாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் என்னுடைய பாடத்திட்டம் என்பது ரொம்ப 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 எளிமையாக இருக்கும். விதிகள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், எந்த வித குழப்பமும் இருக்காது. விதிகளே அதிகபட்சம் வந்து 15 விதிகள் தான். இதுக்கு மேலே திதியோகரணத்தில் இவ்வளோ எளிமையாக ஒருத்தர் வந்து ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்து நடத்த முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான், சரிங்களா? அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கலாக இருக்கும். பலன்களாகட்டும், பரிகாரங்களாகட்டும், கால நிர்ணயமாகட்டும், எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்திலேருந்து புரிஞ்சது தானே. வாஸ்தா இருந்தாலும், நியூமராலஜியாக இருந்தாலும், மருத்துவ ஜோதிடமாக இருந்தாலும், சுபமுகூர்த்த நிர்ணயமாக இருந்தாலும், திருமண பொருத்தமாக இருந்தாலும், நீங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து எத்தனை விஷயங்கள், பண விஷயக்கலை, ஆயுள் கணிதம் எல்லாமே நம்ம வந்து வகுப்பு போட்டாச்சு. அப்போ எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் தாய் கட்டம் என்பது, தாய் வீடு என்பது ராசி கட்டம் தான். ஸோ அந்த ராசி கட்டத்தை வச்சு பலன்கள் வந்து நம்ம வந்து முழுமையாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு வந்து திதி, நித்தியராம யோகம், கரணம், முடக்கு, வைனாசிகம் இந்த மாதிரி டாபிக்குள்ளே நம்ம வந்து வந்துதான் ஆகணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். முடிஞ்சளவு வந்து வகுப்பில் வந்து எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு வழிபாடுகள் நீங்கள் செய்யும் போதும், ஒவ்வொரு பரிகாரங்கள் செய்யும் போதும், கோவில் விழாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திதியை அடிப்படையாக வைத்து தான் வந்து கொண்டாடப்படுகிறது. கோவில் விழாவே திதியை அடிப்படையாக வைத்து, கரணத்தை அடிப்படையாக வைத்து தான் வந்து கொண்டாடப்படுது. அப்போ நம்ம செய்கிற பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கிற பலன்களாக இருந்தாலும் சரி, திதியை வைத்தும், யோகத்தை வைத்தும், கரணத்தை வைத்தும் தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதை தெரிந்தவர்கள் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில்னு பொறுத்தவரை 2 பேர் தான். 2 பேருக்கு தான் இந்த சூட்சமங்கள் வந்து முழுமையாக தெரியும். திதியோகரண பாடத்திட்டத்தை யார் வேணாலும் நடத்தலாம், ஆனால் முழுமையாக தெரிந்தவர்கள் 2 பேர் தான். அதுலேயும் வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக நடத்தக்கூடிய ஒரே ஆசிரியர் நான் ஒருத்தன் தான், சௌபாகியம் மணிவண்ணன் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? என்னிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வந்து, ஜோதிடம் வந்து படிக்க வந்து, புதுசாக வந்து இன்றைக்கி வந்து ஜோதிடர்களாக மாறி, அதாவது அவங்க குடும்பத்துக்காக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர், ஆயிரக்கணக்கான நண்பர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஜோதிடத்தை தொழிலாக பண்ணி இன்றைக்கி வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க கூட பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நண்பர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு வேர்ல்டு ஃபுல்லும் குறைந்தபட்சம் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்கிட்ட வந்து இருக்காங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஜோதிடர்களாக இல்லைனாலும் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட படிக்குவாங்க. ஒரு குறைந்த ரேட்டில், குறைந்த காலகட்டத்தில், எந்தவித குழப்பங்களும் இல்லாமல் ஆணித்தரமாக எளிமையாக இந்த பாடத்திட்டத்தை வந்து நீங்கள் வந்து படிக்க முடியும். ஜோதிடத்தை முழுமையாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும், ஓகேவா? இப்போ அடுத்தது சிவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்வ இலை அர்ச்சனை நம்ம வந்து எப்போ பண்ணால் நல்லது அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து சூளம், வரியம், வைத்திருதி நாம யோகம் இருக்கும்போது மட்டும் பண்ணிடாதீங்க, பலனே கிடைக்காது. குறிப்பாக வந்து இந்த வில்வ இலையை பறிக்கும் போது இந்த சூளம், வரியான், வைத்திருதி நாம யோகம் இருக்கும் போதெல்லாம் போய் பறிச்சிடாதீங்க. அதெல்லாம் வந்து வேலையே பார்க்காது, தோஷமாக தான் மாறும். இந்த சூளம், வரியான், வைத்திருதி நாம யோகம் இருக்கும்போது வில்வ மரத்தை போய் தொட்டீங்கன்னாவே அது வந்து தோஷமாக மாறி போயிடும். சிவதோஷம் வந்து பொல்லாதது,
கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. இது மேலேயாவது விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அதான் புத்திசாலித்தனம். சரியா? அதாவது ஜோதிடம் என்பது இரண்டு பக்க கத்தி மாதிரி. அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா அதனால் ஏராளமான நன்மை நமக்கு உண்டு, ஏராளமான அதிர்ஷ்டங்கள் உண்டு. எந்தவித சிரமமும் இல்லாமல் இந்த உலகத்தையே வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு சொகுசாக வந்து வாழ முடியும். ஆனால் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து என்னென்னா இரண்டு பக்க கத்தி மாதிரி. அது வந்து நமக்கே வந்து டேஞ்சராக வந்து மாறிடும். சொந்த காசுலேயே சூனி வச்சுட்ட மாதிரி ஆயிடும். அது வேணால் புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் வந்து எந்த திதியில் பண்ணணும், என்ன நாமயோகத்தில் பண்ணணும், எந்த காரணத்தில் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அது தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். தெரியாமல் பண்ணினீங்க அப்படின்னாக்க அதனால தான் இப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து பெடாத்திட்டு இருக்கிறது. நான் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ண சொன்னார், நான் வந்து போனேன், பலன் இல்லை. நான் வந்து குடும்பமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் பலன் இல்லை, பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு, போகும்போது தடை, கார் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, வந்து பிரச்சனைகள் வந்து பண கஷ்டம் அதிகமாகிடுச்சு, நோய் வந்து படுத்திட்டாங்க, போயிட்டு வந்து இவங்க செத்து போயிட்டாங்க, கோயிலில் இருக்கும்போதே எங்களுக்கு வந்து ஃபோன் வந்தது, இவங்க வந்து இறந்துட்டாங்க கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி, என்ன பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இதுதான். ஒரு கோவிலுக்கு போகும்போது கும்பிட போனாலும் சரி, வழிபாடுக்காக போனாலும் சரி, பரிகாரத்துக்காக போனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நாமயோகம், குறிப்பிட்ட கரணத்தில் தான் போகணும். அப்படி போனீங்கன்னா தான் அந்த பலன் வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும். அதை வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் ஞானம் இருக்குன்னா என்னுடைய இலவச லைவு வீடியோஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிக்க முடியும். இல்லை எங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது, ஜோதிடமே எங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னா கம்பெனி வந்து வகுப்பு வந்துருங்க. ஒரு 1200 வகுப்பு வந்து 10 நாள் படிச்சிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். 1200 இன்றைக்கி வந்து கன்சல்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா 2000, 3000, 5000 கன்சல்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் 1200 கொடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை? கரெக்டு தானே? ஆமாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பண்ணுனா நல்லது. இந்த வில்வ இலையை பறிக்கிறதாக இருந்தாலும் சரி, வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணாலும் சரி, ஒரு மாலை போட்டு வணங்கினாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு சோபனம், ஹர்சனம், சுபம் இந்த நாமயோகத்தில் பண்ணினீங்க அப்படின்னா அதிகப்படியான நன்மை கிடைக்கும், உடனே பலன் கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்தது இந்த விஷகடிக தோஷம் நிவர்த்தி அடைந்து திருமண வாழ்க்கை தடைபடுது நடக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்துருச்சு, நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்து போயிட்டுருக்கு, பணப்பற்றாக்குறை, குழந்தை செல்வம் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும், இது எல்லாமே பண்ணணும். கோமாதா பூஜை பண்ணணும், வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணணும். திருச்செந்தூர் முருகனை எப்போ போனால் நல்லது, எப்போ போய் பண்ணால் நல்லது அப்படின்னா சூளம் வரியான் வைத்திருதி நாமயோகம் இருக்கும்போது திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணுறதுல இருக்கிறதே மிக சிறந்த வழிபாடு. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குறிப்பிட்ட உணவுகளை வந்து தான தர்மம் தரணும். அது என்ன உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எலுமிச்சப்பழம், மொச்சக்கொட்டை, தேன், புதினா சாதம், அதே போல் அவல் பாயாசம். குறிப்பாக வந்து பாயாசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரை ஃப்ரூட்டு திராட்சை வந்து கூடுதலாக இருக்கும், இனிப்பும் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? அது இல்லாமல் வந்து கல்கண்டு, இந்த மாதிரி உணவுகளை வந்து தான தர்மம் வந்து கொடுக்கலாம். இது வந்து எப்போ வேணாலும் கொடுத்துடலாமா அப்படின்னா எப்போ வேணாலும் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோமாதா பூஜை பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி நாளில் பண்ணுங்க. இல்லை கோமாதா பூஜையை நம்ம வந்து முடிச்சிட்டோம், இப்போ எங்கள் வந்து கொடுக்கலாம்னு தெரிய பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம், நாமயோகங்கள் இருக்கும்போது பண்ணலாம். இது சிம்பிள். பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 3 முறை வந்துடும். இன்னும் அஸ்ட்ராலஜி ஓரளவுக்கு வந்து படித்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு முறை அந்த வாய்ப்புகள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா உபயோகம் என்பது உண்டு, கரணம் இருக்குது, திதி இருக்குது. அப்போ திதியின் அடிப்படையில் என்ன மாதிரி எந்த நாளில் பண்ணலாம், யோகத்தின் அடிப்படையில் எந்த நாளில் பண்ணலாம், கரணத்தின் அடிப்படையில் என்ன நாள் பண்ணலாம் அப்படின்னு கணக்கெடுத்தீங்க அப்படின்னா 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த வாய்ப்பு நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து என்னன்னாக்க செய்யக்கூடாது. இந்த விஷக்கண்டிகா தோசை யாருக்கு இருக்கோ அவர்கள் வந்து பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடங்கள், பாம்பு புற்றுடன் தொடரக்கூடிய வழிபாடுகளை வந்து எடுக்கவே கூடாது. பாம்பு புற்று இருக்கிற இடங்களுக்கு வந்து போகக்கூடாது. இந்த அதாவது நாகாத்தம்மன், நாகராஜா அந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது. போனீங்க அப்படின்னா அந்த தோஷத்தினுடைய பலன் வந்து இன்னும் வந்து அதிகமாகிடுது. ஸோ அதனால் தயவுசெய்து வந்து அந்த மாதிரி போகாதீங்க. கோமாதா பூஜை பண்ணுங்கள், சிவனுக்கு வந்து வில்வ இலை அர்ச்சனை பண்ணுங்கள், திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசனம் பண்ணுங்கள். இந்த குறிப்பிட்ட இந்த எலுமிச்சப்பழம், காளான், மொச்சை, தேன், புதினா சாதம்,
அவல் பாயாசம் இதெல்லாம் வந்து தான தர்மம் பண்ணுங்க. குறிப்பாக வந்து பாம்பு போட்டிருக்கிற இடங்களுக்கு வந்து போயிடாதீங்க. போனீங்கன்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாயிரும். ரைட்டா? இப்போ அது மட்டும் பரிகாரம் கிடையாது. பரிகாரம் என்பது